ஏ சிவா, எந்திரிச்சிட்டியா? காலையில கிளவி ஆரம்பிச்சிட்டு என்ன வில்லங்க வச்சிருக்குன்னு தெரியல. ஏ சிவா, ஏ சின்ன பையல, கூப்பிட கூப்பிட சத்தம் தராம இருக்கி, என்ன எந்திரிச்சிட்டியா இல்லையா? என்ன சின்ன பையன் சொல்லாதீங்க பாட்டி, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். சரி சரி, நீ பெரிய மனுஷனாவே இருந்துக்க, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வா. சரி பாட்டி, பில்லும் காசும் எடுத்து வைங்க, நான் போய் பல்லு தேய்ச்சிட்டு வந்துடுறேன். பாத்ரூம்ல இருந்த என் பிரஷ் எங்க? ஐயா, அந்த ஜன்னல்ல இருக்கும் பாரு. நான் பாத்ரூம்ல தானே வச்சிருந்தேன், ஜன்னல்ல யார் எடுத்து வச்சா? டெய்லி கையில தானே தேய்க்கேன், இன்னைக்கு பிரஷ்ல தேய்க்கலாமன்னா பிரஷ் எடுத்து வச்சு தேய்ச்சேன். நல்ல ஆளுக்கு போச்சு, சூத்த பல்லெல்லாம் வலியே தெரியல. கிளவி, உன்னை யாரு என் பிரஷ் எடுத்து பல் தேய்க்க சொன்னா? நீ பல்லு தேய்த்து இந்த பிரஷை வச்சு பாத்ரூம் கூட கழுவ முடியாத. நீ வளர்ந்து பெரிய மனுஷனாயிட்டல்ல, இதுவும் பேசுவா இன்னமும் பேசுவா. இல்லை, நீ சின்ன பையனா இருக்கும்போது உனக்கு பல்லு முளைக்கிறோம்ல குட்டி, இந்த வாயில தானே நான் உனக்கு எல்லாம் சவைச்சு சவைச்சு தந்தேன். அறியாத வயசுல வேணா தின்னிருப்பேன், இல்லாட்டி உன் மூஞ்சிலேயே துப்பிருப்பேன். நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்னமோ கொலை குத்தம் பண்ண மாதிரி கோவப்படுறா. இவ்வளவு காண்டு பிரஸ் அதை வச்சு பல்லு தேய்ச்சது குத்தமா? உன் வாயை திறந்து பேசுறதுக்கே அங்கிருந்து இங்க வரையே கப்படிக்குது. நான் வேற பிரஷ் வாங்கிக்கிறேன், நீ இந்த பிரஷ் நீயே வச்சு தொலை. என்னமோ பிரஸ் பிச்சை கொடுக்குற மாதிரி கொடுக்குறா. நீ சின்ன பையனா இருக்கும்போது உனக்கு என்ன தெரியும்? எல்லாமே நான் சொல்லி தந்து தானே உன்னை வளர்த்தேன். உனக்கு உச்சா போக தெரியுமா? உனக்கு உச்சா போக தெரியுமா? அதை கூட நான் தானே சொல்லி தந்தேன். பிச்சையா? இந்த வார்த்தையை கேட்க முடிச்சுட்டு உன் மண்டைய பொழக்கணும் போலயே வருது. எங்க அப்பாவுக்கு பிச்சை முத்துன்னு பேர் வச்சது யார் கிழவி? ஆமையா, எங்க அப்பா பேரு நான் தான் வச்சேன். பேர் வச்சிருக்கா, அவ்வளவு பேர் என்ன பிச்சை மாமன் கிண்டல் பண்றாங்க. பிச்சைன்னு யார்ட்டி பேர் வைப்பாங்களா? உனக்கு மட்டும் அழகா சரோஜான்னு தானே பேர் வச்சிருக்காங்க. உங்க அப்பா பேருனா உங்க அண்ணன் பையனுக்கோ தம்பி பையனுக்கோ வச்சிருக்கணும். ஏன் கிழவி எங்க அப்பாவுக்கு வச்ச? இனி அதை பத்தி பேசி என்ன போதியா? நேரம் எட்டு போய் கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு வரியா? பில்லு கொடுத்து ஒலி போயிட்டு வரேன். நான் இப்ப என்ன சொல்லிட்டு நீ எவ்வளவு கோவப்பட்டு போறான்? கிழவி மறுபடியும் என்ன சத்தா? ஒண்ணும் இல்லையா. என்ன போனாக்களே வந்துட்டியா? ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டியா? கிழவி, நீ ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேன். ஒரு பில் எழுத தெரியுதா உனக்கு? என்கிட்ட சொல்லி விட்டாலே நான் வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன எழுத்து எழுதியிருக்கா? தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கா. கடையில எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்காங்க, நான் தான் இந்த பில்ல எழுதியிருக்கேன்னு நினைச்சி. எல்லாம் ஒன்னாலதான் கிழவி. வயசா இருக்காண்டி உனக்கு அவ அறிவே வளரல. உனக்கு தெரிஞ்சது எனக்கும் கொஞ்சம் சொல்லி தரியா? நானும் பார்த்து படிச்சு கத்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐயா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது அப்படி இல்லை கிழவி, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. சரியா சரியா, நீதான் அறிவாளி.